சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களது கார்களை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைகிறார். என்ன விவரம் முருகேசன்? ஆனந்தி, சென்னையில் கனமழை அல்லது புயல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாலே சென்னை வாசிகளுக்கு ஒரு விதமான கிளி ஏற்பட்டுவிடும். குறிப்பாக தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய கார் உரிமையாளர்கள் அனைவருமே தங்களுடைய கார்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்துவதற்காக மேம்பாலங்கள் நிறுத்துவது வழக்கமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் குறிப்பாக சொல்லவனால் கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட கனமழை காரணமாக பல கார்கள் நாசமாக குறிப்பாக அவர்கள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அவர்கள் கால்களை மீட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே ஒவ்வொரு மழைக்காலத்திலும் பருவமழை காலங்களில் மழை பெய்யும் போது சென்னையில் மழை எச்சரிக்கை அல்லது புயல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாலே கார் உரிமையாளர்கள் அனைவரும் தங்களுடைய கார்களை பத்திரமாக மேம்பாலங்களில் குறிப்பாக சொல்லப்போனால் வேளச்சேரி மற்றும் ராயபுரத்தில் மேம்பாலங்களில் வரிசையாக நிறுத்தி வைப்பது வழக்கம். அந்த வரிசையில் தற்போது பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் ரயில்வே மேம்பாலம் இடம்பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் அதாவது டிட்வா புயல் வலுவிழந்து இருந்தாலும் தொடர்ந்து நேற்றைய தினத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருது. நள்ளிரவில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தங்களுடைய கார்களை ரங்கராஜபுரம் பகுதியில் உள்ள வசிக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவரும் தங்களுடைய கார்களை பாதுகாப்பிற்காக இந்த மேம்பாலத்தின் வரிசை நிறுத்தி வைக்கிற காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்சிப்பதை காணலாம். இந்த புதிய இந்த முறைதான் இந்த மேம்பாலத்திற்கு எவ்வளவு கார்கள் நிறுத்தப்படுகிறது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி மற்றும் ராயபுரம் மேம்பாலங்கள் தான் அதிகமான கார்கள் நிறுத்துவது வழக்கம். தற்போது அந்த வரிசையில் கோடம்பாக்கம் ரங்கராஜ பாலம் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு மழைக்காலத்திலும் தங்களுடைய கார்களை பாதுகாப்பதற்காக இந்த மக்கள் இந்த தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய கார் உரிமையாளர்கள் இது போன்று வாகனம் நிறுத்துவது வாடிக்கையாகிவிட்டது. ஆனந்தி, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.